Hello friends, welcome to my YouTube channel 12th School Zone. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எரர் ஸ்பாட்டிங் தான் பார்க்க போறோம். இதுல ஏற்கனவே நான் பார்ட் 1 ஆர்டிகல்ஸ் பத்தி சொல்லிருந்தேன். இப்போ நம்ம பார்ட் 2ல அடுத்து பார்க்கலாம் prepositions பத்தி பார்க்கலாம். ஜெனரலா prepositionsனா என்னன்னு நமக்கு தெரியும். என்னென்ன prepositions இருக்குன்றதை நான் ஒரு வாட்டி சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் in, at, into, on, upon, by, with, beside, besides, since, for, அப்புறம் within, on, at, between, among, over, above, after, behind, இது எல்லாமே நமக்கு prepositions தான். இதில் சில இடத்துல நம்ம வந்து டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணும் போதே நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். அதுதான் இந்த எரர் ஸ்பாட்டிங்கில் கேட்பாங்க. ரொம்ப கஷ்டமாலாம் கேட்க மாட்டாங்க. இப்போ நம்ம எந்தெந்த ப்ரிப்போசிஷனை எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணுன்றதை ஷார்ட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ்க்கு போனால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். at, in, இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல at யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல in யூஸ் பண்ணணும்னு. atன்றது வந்து ஒரு பிளேஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எந்த இடம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம at யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம at மார்க்கெட் சொல்லலாம், இல்லை at கிண்டி. இது ரெண்டுமே வந்து ஒரு பிளேஸை ஸ்பெசிஃபை பண்ண தான் நம்ம at யூஸ் பண்ணுறோம். இன்னுன்னு யூஸ் பண்ணுறது வந்து ஒரு லார்ஜர் பிளேஸ், ஒரு ஸ்டேட், ஒரு கண்ட்ரிக்கு நம்ம இன்னும் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன் மும்பை, இன் இந்தியா அப்படி சொல்லலாம். அடுத்தது இன்டு. இன் எப்போ யூஸ் பண்ணணும், இன்டு எப்போ யூஸ் பண்ணணுன்றதை பார்க்கலாம். இன்னுன்றது வந்து ஒரு ரெஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்டை பற்றி சொல்லும் போது மோஸ்ட்லி ரெஸ்ட்டில் இருக்கிறப்போ சொல்லுவோம். இதே வந்து இன்டூன்னுக்கும் போது ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி இருக்கும், மோஷனில் இருக்க ஒரு ஆப்ஜெக்டை பற்றி டினோட் பண்ணுறதுக்கு இன்டு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஆன், அப்பான் பார்க்கலாம். ஆன் வந்து ஆனும் அதே மாதிரி தான் ரெஸ்ட்டில் இருக்க ஆப்ஜெக்டை பற்றி சொல்கிறதுக்கு. அப்பான்ங்கும் போது ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் பற்றி சொல்லுவோம். இது சில இடத்துல மாறியும் வரும், நான் ஜென்ரலாக சொல்கிறேன். பைன்றதை எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ஒரு பேசிவ் வாய்ஸில் பை யூஸ் பண்ணுவோம். நம்ம பை யூஸ் பண்ணணுன்றது அது ஒரு ரூலாகவே பார்த்துருக்கோம். அப்போது ஒரு பேசிவ் வாய்ஸில் நம்ம பை யூஸ் பண்ணுவோம். யாரால் பண்ண ஒரு ஆக்ஷன் வந்து யார் செய்கிறா அப்படிங்கும் போது நம்ம பை அங்கே யூஸ் பண்ணுவோம். அப்போ வித்து எப்போ யூஸ் பண்ணுவோம், வித்து வந்து நம்ம ஒரு ஏதாச்சும் எதை வச்சு பண்ணுறோம் அப்படிங்கும் போது பைன்றது யார் பண்ணுறாங்கன்றதுக்கு சொல்லுவோம், வித்துன்றது எதை யூஸ் பண்ணி பண்ணுறாங்கன்றதுக்கு சொல்லுவோம். அதே மாதிரி பிசைட்ஸ் இந்த கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு வரும். பிசைடு எப்போ யூஸ் பண்ணணும், பிசைட்ஸ் எப்போ யூஸ் பண்ணணும்னு. பிசைடுன்றது பக்கத்தில், அதாவது சைடில் பக்கத்தில் இருக்கிறதுக்கு பிசைடு சொல்லுவோம். பிசைட்ஸுன்றது இது மட்டும் இல்லாமல் இதுவும் இன் அடிஷன் டு அந்த மாதிரி இடத்துல பிசைட்ஸ் வரும். சின்ஸ் எப்போ யூஸ் பண்ணணும்னா சின்ஸ் வந்து ஒரு பாயிண்ட்டாக ஒரு டைமை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சின்ஸ் வந்து நான் டைமுக்கு யூஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் 2000லேருந்து இந்த ஸ்கூலில் படிக்கிறேன், இல்லை இந்த இடத்துல இருக்கேன்னா எப்படி சொல்லுவோம், ஐ எம் லிவிங் இன் திஸ் ஹவுஸ் சின்ஸ் 2000 அப்படி சொல்லுவோம். இல்லை ஐ லிவ் இன் திஸ் ஹவுஸ் சின்ஸ் 2000ன்னு சொல்லுவோம். அப்போது ஒரு இவ்வளோ நாளாக நான் இங்கே இருக்கேன், இவ்வளோ வருஷமாக இருக்கேன், அந்த மாதிரி ஒரு பீரியட் ஆஃப் டைமை சொல்லும் போது அதை சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபாரும் வந்து அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். பட் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு ஃபார் யூஸ் பண்ணுவோம். ஃபார் 2 years, ஃபார் 2 months அந்த மாதிரி சொல்லுவோம். சின்ஸ்ன்றது ஒரு முன்னாடி நடந்த விஷயம், இல்லை ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம், ஒரு 10 வருஷம் அந்த மாதிரி இருக்கும்போது நான் இத்தனை வருஷமாக இங்கே இருக்கேன் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். இன் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா இப்போ இந்த டைமுக்குள்ளே முடிச்சிருவோம் அது அப்படின்றதுக்கு வித்தின் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி இந்த எண்டு அதுக்கு முன்னாடி தான் வித்தின். இன்னுன்றது இதோட அப்படின்ற மாதிரி சில இடத்துல யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஆன், அட் இது எல்லாமே வந்து ஒரு சென்டென்ஸில் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா அது எல்லாமே டைமை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு தான். ஃபார் எக்ஸாம்பிள் குமார் வாஸ் born at 7 AM on Friday in March அப்படிங்கும் போது இந்த இடத்துல வந்து அட்டுன்றது டைமை தான் குறிக்குது, ஆன்ன்றது இந்த டே, இன்னுன்றது மந்த். அதே மாதிரி நம்ம இன்னுன்றது இயருக்கும் யூஸ் பண்ணுவோம். இன் 1990 ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ அட்டுன்றது டைமை குறிக்குது, ஆன்ன்றது டேயை குறிக்குது, இன்னுன்றது மந்த் ஆர் இயர். இப்போ நம்ம பிட்வீன், அமங் இது ரெண்டுத்தையும் இப்போ யூஸ் பண்ணுவோம். பிட்வீன்றது ஒரு 2 பேர் இருக்கும் போது, ஒரு 2 பேர் இல்லை ஒரு டூ திங்ஸ் இருக்கும் போது தான் நம்ம பிட்வீன் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட் இருக்கும் போது நம்ம கம்பேரிசன் வராது, எங்கே கம்பேரிசன் வருதோ அங்கே தான் பிட்வீன் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அமங் வந்து மோர் தென் 2 people ஆர் திங்ஸ் இருக்கும் போது அமங் யூஸ் பண்ணுவோம். ஓவர்னா அபவ் அந்த இடத்துல அர்த்தத்தில் வரும். ஆஃப்டர், பிஹைண்ட் இது எல்லாமே வந்து ஒரு இதுக்கப்புறம் இல்லை இதுக்கு பின்னாடி அப்படி இருக்கிறதுக்கு நம்ம ஆஃப்டர் பிஹைண்ட்லாம் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு இது ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருந்தாலும் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அது கிளியர் ஆகிடும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஹீ லிவ்ஸ் இன் வடபழனி இன் சென்னை. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா வடபழனின்றதும் பிளேஸ் தான், சென்னைன்றதும் பிளேஸ் தான். பட் நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேஸ் அப்படிங்கும் போது நம்ம அட்டு யூஸ் பண்ணுவோம். ஒரு சிட்டி இல்லை ஒரு ஸ்டேட் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இன் யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல வடபழனின்றது ஒரு ஸ்பெசிஃபிக்காக லொக்கேஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல நமக்கு ஆன்சர் எப்படி வரும்னா
ஹீ லிவ்ஸ் அட் வடபழனி இன் சென்னை. ஏன்னா சென்னைன்றது கொஞ்சம் சிட்டி, அது ஒரு லார்ஜர் பிளேஸ். வடபழனின்றது ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் இன் சென்னை. அப்போது ஹீ லிவ்ஸ் அட் வடபழனி இன் சென்னைன்றது கரெக்ட் ஆன்சர். செகண்ட் ஒன் பார்க்கலாம். ராஜு கில்ட் அ ஸ்னேக் பை அ ஸ்டிக். இப்போவே நான் சொன்னேன், நம்ம பை எப்போ யூஸ் பண்ணுவோம்னா யார் செய்கிறாங்க அப்படின்றதுக்கு பை யூஸ் பண்ணுவோம். அப்போது ஒரு பர்சனை டினோட் பண்ண தான் நம்ம பை யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல ஸ்டிக்குன்றனால எதை வச்சு செய்யலாங்கும் போது நம்ம வித்து தான் யூஸ் பண்ணணும். அப்போ ராஜு கில்ட் அ ஸ்னேக் வித் அ ஸ்டிக்குன்றது தான் இங்கே கரெக்ட் ஆன்சர். தேர்ட் ஒன் பார்க்கலாம். த கெஸ்ட் என்டர்ட் இன்டு த ரூம். இப்போ வந்து த கெஸ்ட் என்டர்ட் இன்டு த ரூமில் இது பார்க்க நம்மளுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. த கெஸ்ட் என்டர் த ரூம்னாலே ரூம்குள்ளே போகிறாங்கன்னு தான் அர்த்தம். என்டர்னாலே உள்ளே போகிறது தான். என்டர்னா கெட் இன்டூ அப்படின்ற மீனிங்கில் வரும். அப்போது த கெஸ்ட் என்டர்ட் இன்டூ த ரூம்ங்கும் போது கெட் இன்டூ அந்த மாதிரி மீனிங் வந்துடும். ஒரே இதை ரிப்பீட் பண்ணுற மாதிரி ஆகிடும். இதே மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த என்டர் இன்டூங்கும் போது என்டர்ன்றதே உள்ளே போகிறது தான், அப்போ இன்டூ வராது. அதே மாதிரி நிறைய சென்டென்ஸில் நம்மளே அதை யூஸ் பண்ணுவோம் தெரியாமல். ரிட்டன் பேக்குன்னு, ரிட்டன்னாலே திருப்பி வராது. ஆனால் அது பக்கத்தில் நம்ம ரிட்டன் பேக்குன்னு வேறு போடுவோம். ரெண்டும் சேம் மீனிங் தான், ஆனால் அது பக்கத்தில் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் சில காமன் மிஸ்டேக்ஸ், நம்ம கரெக்டுன்னு நினச்சிட்ருப்போம். அதே மாதிரி இந்த கொஸ்டினில் கேட்டாலும் நீங்கள் கரெக்டுன்னு சொல்லிட்டு அதே திருப்பி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆன்சர் வந்து த கெஸ்ட் என்டர்ட் த ரூம் தான். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஹீ ஒர்க் சின்ஸ் மார்னிங் டு ஈவினிங். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சின்ஸ்ன்றது ஒரு லார்ஜ் டைம் பீரியடை குறிக்கும்னு. அதனால் இந்த இடத்துல சின்ஸ் வராது. ஹீ ஒர்க் ஃப்ரம் மார்னிங் டில் ஈவினிங். சின்ஸ் மார்னிங் டு ஈவினிங்கிறத நம்ம ஃப்ரம் மார்னிங் டில் ஈவினிங்னு மாற்றிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஷீ கெப்ட் த புக் இன் த டேபிள். இதுலேயும் ஒரு மிஸ்டேக் இருக்குது. டேபிள் மேலே தான் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை வைக்க முடியும். அப்போது ஷீ கெப்ட் த புக் ஆன் த டேபிள். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஐ ப்ரிஃபர் டு ட்ராவல் இன் ட்ரெயின். மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுக்குலாம் நம்ம பை தான் யூஸ் பண்ணணும். அதனால் இந்த இடத்துல ஐ ப்ரிஃபர் டு ட்ராவல் பை ட்ரெயின். ட்ரெயினில் போகிறது பிடிக்கும் அப்படின்னா நம்ம ட்ரெயினில் போகிறதுக்குங்கும் போது பை அப்படின்ற இதை யூஸ் பண்ணணும். அப்போ இங்கே கரெக்ட் ஆன்சர் ஐ ப்ரிஃபர் டு ட்ராவல் பை ட்ரெயின். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஹி இஸ் கான்ஃபிடென்ட் ஆன் இஸ் சக்ஸஸ். இந்த இடத்துல ஆன் வரக்கூடாது. ஹி இஸ் கான்ஃபிடென்ட் ஆஃப் இஸ் சக்ஸஸ். அவனோட சக்ஸஸ், அவன் சக்ஸஸ் ஆகும் அவனோட அப்படின்றது, அவனோட சக்ஸஸில் அவன் கான்ஃபிடென்ட்டாக இருக்கானுங்கும் போது ஆஃப் தான் யூஸ் பண்ணணும், ஆன் யூஸ் பண்ணக்கூடாது. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. வி கங்க்ராச்சுலேட்டட் ஹிம் ஃபார் இஸ் சக்ஸஸ். இந்த இடத்துல வி கங்க்ராச்சுலேட்டட் ஹிம் ஆன் இஸ் சக்ஸஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தது 7th சென்டென்ஸ்க்கும் 8th சென்டென்ஸ்க்கும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 7th ஒன்னில் ஹி இஸ் கான்ஃபிடென்ட் ஆன் இஸ் சக்ஸஸ் வரக்கூடாது. ஹி இஸ் கான்ஃபிடென்ட் ஆஃப் இஸ் சக்ஸஸ் தான். இதே வி கங்க்ராச்சுலேட்டட் ஹிம் ஃபார் இஸ் சக்ஸஸ்னு வரக்கூடாது. வி கங்க்ராச்சுலேட்டட் ஹிம் ஆன் இஸ் சக்ஸஸ். இதை மட்டும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி தான். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். குமார் டோல்ட் டு ஹிஸ் சிஸ்டர் தட் ஹி வாஸ் ஆல் ரைட். இப்போது டூ ஹிஸ் டோல்டு டூன்றதும் இந்த இடத்துல வந்து செட் டூ அப்படின்றது தான் நம்ம டோல்டுன்னு எழுதுவோம். அப்போ குமார் டோல் டூங்கும் போது அதே மாதிரி தான். இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னலையே, அதே மாதிரி ஒரே சேம் மீனிங் இருக்கிறது ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ குமார் சொன்னான்ங்கும் போது குமார் டோல்ட் ஹிஸ் சிஸ்டர்னு போட்டாலே இந்த இடத்துல அது மீனிங்கை கன்வே பண்ணிவிடும். அப்போ குமார் டோல்ட் ஹிஸ் சிஸ்டர் தட் ஆல் வாஸ் ரைட். சாரி, தட் he was all right. அப்போது இதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஷீலா இஸ் ஜூனியர் தேன் மீ. என்னோட அவள் ஜூனியர்ன்றதை வந்து நம்ம அப்படியே தமிழில் சொல்கிற மாதிரியே எழுத முடியாது. இங்கே வந்து ஷீலா இஸ் ஜூனியர் டு மீ. எனக்கு அவள் ஜூனியர் அப்படி தான், அந்த மீனிங்கில் தான் எழுத முடியும். அப்போது இது கரெக்ட் ஆன்சர் வந்து ஷீலா இஸ் ஜூனியர் டு மீ. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஷீ கோஸ் டு ஸ்கூல் பை ஃபுட். பைன்றது நம்ம யூஸ் பண்ணுற டிரான்ஸ்போர்ட்டுக்கு, மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வேணால் நம்ம பை பஸ் பை ட்ரெயின்னு சொல்லலாம். ஆனால் பை ஃபுட்னு சொல்ல மாட்டோம். நடக்கிறதுக்கு ஷீ கோஸ் டு ஸ்கூல் ஆன் ஃபுட்னு தான் சொல்லணும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ரமேஷ் வென்ட் டு அப்ராட். இந்த இடத்துலையும் அதுதான். வென்ட்னாலே போகிறது தான். திருப்பி வென்ட் டு அப்ராட்னு எழுத தேவையில்லை. ரமேஷ் வென்ட் அப்ராட்னு எழுதினாலே அது மீனிங்கை கன்வே பண்ணிடுது. அதனால இதோட கரெக்ட் ஆன்சர் ரமேஷ் வென்ட் அப்ராட் தான். இப்போ ப்ரிப்போசிஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.